गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर है गुरु साक्षात परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 5/7/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:58 திதி இன்று காலை 10:56 வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:10 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நாம யோகம் மாலை 3:08 வரை ஆயுஷ்மான், அதன் பின்பு சௌபாகியம். கரணம் இரவு 10:41 வரை கரசை கரணம், அதன் பின்பு வனிசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய தினம் சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, நண்பகல் 1:30 2:30 வரை. வார சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் பிற்பகல் 1:10 வரை. பூசம், அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, பைரவர் வழிபாடு, சூரிய நமஸ்காரம். அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அது மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க, எப்படி செய்யறதுன்னு நிறைய ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் திருப்பவும் அந்த பரிகாரத்தை சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்யணும். அதுவும் இந்த சிவன் கோயிலில் தான் செய்யணும். அந்த சிவன் கோவிலில் 6 கால பூஜையும் நடக்கணும். அப்பேற்பட்ட அந்த இடத்துல தான் ஒரு நல்ல ஒரு 1000 வருஷத்து கோயில், 100 வருஷத்து கோயில், இந்த மாதிரி இருக்கிற கோவில்களில் போயிட்டு இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். இது மீண்டும் ஒரு முறை சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி அதை என்ன போடுறது ஏது போடுறது எல்லாம் திருப்பி கேட்குறாங்க, மறந்துடுறாங்க போல். இன்றைக்கி சொல்கிறது எழுதி வச்சு செய்யுங்க. இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போகலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன். அதே மாதிரி இன்றைய தினம் பார்த்திங்கன்னா புதன் கடகத்தில் குரு பகவானும் இணைந்திருக்கிறார். சிம்மத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் இணைந்திருக்கிறார்கள். விருச்சிகத்தில் மாந்தி, அதே போல் கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான். சரி, இன்றைக்கி என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சூரியனுடைய ஒரு நாள் இல்லைங்களா? சூரியன் அப்படின்னா யாரை சார்ந்தது? சிவபெருமானை சார்ந்தது, சரிங்களா? அப்படி இருக்கும்போது இன்றைக்கு சிவன் கோயிலில் போயிட்டு நீங்கள் வீட்லேயே இதெல்லாம் செஞ்சு கொண்டு போகலாம். ஒரு 1/2 கிலோ கோதுமை மாவு வாங்கி நல்லா கெட்டியாக பசைஞ்சுக்கோங்க. ஒரு தலைவாழை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி சப்போஸில் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தூயஸ்தம்பாண்ட கொடிமரத்தாண்ட விளக்கெல்லாம் வைக்கக்கூடாது, வழிக்கு விழுந்துருவாங்கன்ற ஒரு இதுவில் அங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு பாக்கு மட்டை தட்டு ஒன்று எடுத்துகிட்டு போயிடுங்க. பியூர் நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. குங்குமப்பூ வாங்கிக்கோங்க, சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சில இடத்துலலாம் குங்குமப்பூ ஒரிஜினலாக விற்கிறதே கிடையாது. அதனால் ஒரிஜினல் குங்குமப்பூ வாங்கி அந்த கோதுமை மாவை 2ஆக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நல்லா குழியாக பண்ணி, நம்ம மாவிளக்கு போடுவோம் தெரியுங்களா? அரிசி மாவில் விளக்கு போடுவோம் இல்லையா? அகல் மாதிரி செஞ்சுட்டு அது குழியாக பண்ணிவிட்டு அது மாதிரி நல்லா குழியாகிட்டு அதில் பியூர் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் இந்த குங்குமப்பூவை போடணும். குங்குமம் கிடையாது. சில பேர் குங்குமம் போடணுமான்னு ஃபோன் பண்ணுறாங்க. அதெல்லாம் கிடையாது. குங்குமப்பூ, சரிங்களா? அது ஒரிஜினல் வாங்கி போடுங்க. கொஞ்சம் போடுங்க, நிறைய போடணுன்னு அவசியம் இல்லை எல்லாத்தையும். ஏன்னா குங்குமப்பூ விலை அதிகம். அதில் வாங்கி போட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி
அது நல்லா ஒரு 2 மணி நேரம் எரியிற அளவுக்கு அதில் எண்ணெய் ஊற்றி ஏற்றணும். அங்கேயே உட்காருங்க, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து உங்களுடைய பிரச்சனைகள் எதுவோ அங்கே சொல்லுங்க உட்காந்து. எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், என் வீட்டில் பிள்ளைகள்லாம் அடங்காமல் இருக்காங்க, அவங்கெல்லாம் அடங்கி நடக்கணும், குடும்பம் செழிப்பாக இருக்கணும், அதே மாதிரி வீடு வாசல் இல்லையா வீடு வாங்கணும், அந்த மாதிரி என்ன உங்களுக்கு பிரச்சனைகள், கர்ம வினைகள் இதெல்லாம் சூரியன் கோதுமனை யாருக்கு உரியது? சூரியனுக்கு உரியது இல்லைங்களா? சூரியன் அப்படின்றது தந்தை வழி கர்மாக்களை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் அந்த கர்மாக்கள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி பித்ரு சாபங்கள்லாம் தீரணும், போன ஜென்மத்து பாவங்கள், இந்த ஜென்மத்து பாவங்கள், அடுத்த ஜென்மத்து பாவங்கள் அத்தனையும் விலகி என் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், தேவையற்ற பிரச்சனையெல்லாம் விலகணும், எதிர்மறை ஆற்றலை விலக்கி நேர்மறை ஆற்றலை தரணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட உட்காரலாம், தப்பு கிடையாது. உட்காந்து காலையில் 6 மணிக்கெலாம் போய் இந்த தீபத்தை ஏற்றணும். அதையே நான் சொல்லிடுறேன், 10 மணிக்கெலாம் போகக்கூடாது. 6 மணிக்கு சூரியன் அங்கே உதயமாகும்போது இங்கே தீபத்தை ஏற்றி இதை செஞ்சால் சிறப்பாக இருக்கும். செய்து பாருங்கள். அதே போல் 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, வியாபாரத்தில் சில மாற்றங்கள் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாரா சில திடீர் பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமைகின்ற ஒரு நாளாக இருக்குது. உயர் அதிகாரிகள் ஆலோசனை உங்களுக்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி சபையில் பேசுபவர்கள், இப்போது ஒரு சின்னதாக உதாரணம் சொல்கிறேன். இப்போ சட்டசபையில் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. சில பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அந்த மாதிரி சபை பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய ஒத்துழைப்பு தரக்கூடிய நாளாக இருக்குது. உயர் அதிகாரிகள் ஆலோசனை புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இன்றைக்கி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கும். வியாபாரத்திலும் மேன்மை இருக்கும். தொழிலையும் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சகோதரர்கள் வழியில் ஆதரவான நல்ல வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. அதிசயனொன்றாமே நிறம் இளம் சிகப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை தருகின்ற நாளாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். எப்பொழுதுமே பரணி நட்சத்திரக்காரர்கள் ஒன்று ஆசைப்படுவாங்க, அதை இன்றைக்கி சொல்கிறேன். அது என்னென்னா, திடீர் பணம் வரணும், லாட்ரியில் பணம் வரணும், அது மாதிரி ஒரு கேம்லிங் எண்ணத்தை அவங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்றைக்கி அந்த லாட்ரி சீட்டோ ஒரு கேம்லிங்கோ இன்றைக்கி ஆனிங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கி ஏற்படுத்தும். இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பாக இருப்பார்கள். சகோதர வழியிலும் ஒத்துழைப்பு கிடைக்க, இருந்தாலும் அவர்களிடம் கொஞ்சம் மென்மையாக பேசுவது நன்மையை தரும். கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் நிச்சயமாக கண் ஆப்ரேஷன் இல்லை கண்ணில் பிரச்சனை வரும், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பயணம் சார்ந்த செயல்பாட்டுகளில் உங்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி அமையும். அதே மாதிரி உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி விலகி நல்ல ஒரு மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதே போல் இன்றைய தினம் இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, வாசனை திரவியம் பொருள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க,
இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் இந்த லேவாதேவின்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அவர்களுக்கும் இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். நண்பர்களின் ஆலோசனைகளால் நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதிசய தெற்கு நாராமின் அதிர்ஷ்ட நிறம் இன்றைய தினம் ரோஸ் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உங்கள் கூட வேலை பார்ப்பவர்கள், சக ஊழியர்கள், சக பணியாளர்கள் அப்படி கூட சொல்லலாம். அப்படிப்பட்டவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. ஆன்மீக பெரியோர்களின் ஆசி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு முழுமையாக கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான கடன் உதவிகள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சில புரிதல்களும் இன்னைக்கு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட 4 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உத்தியோகத்தில் இன்றைக்கி கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். அதுவும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா புதனும் அங்கே தான் இருக்கார். ஏன்னா சந்திரனுக்கும் புதன் பகை, குருவுக்கு புதன் சமமாக தான் இருக்குமே தவிர ஒரு நல்லது பண்ணாது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வாயு பதார்த்தங்களை சாப்பிடாதீங்க. கூட்டாளிகளோடு விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்தால் அது இழுபறியான சூழல் ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். எதிர்பாராத பொருள் வரவுகள் ஏற்படும். புனர்பூசம் பூசம் நட்சத்திரத்துக்கு மட்டும் இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செலவுகள் கூடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. கவனமாக இருங்க. இன்றைக்கி விநாயகரை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா ஆயில்யம்ன்றது புதனுடைய நட்சத்திரம். அதனால் விநாயகர் வழிபாடு இல்லை தேங்காய் உடைச்சிட்டு போனால் கூட சிறப்பாக இருக்கும். தடைகள் விலகும். அதிசய வடகிழக்கு திசை, அதிசய 4 அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் நல்ல ஒரு சிந்தித்து கவனமாக இன்றைக்கி செய்தீங்களா அதில் வெற்றி பெறலாம். பூசம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செலவுகள் கூடும். இப்போ வரவு 10 ரூபாய் இருக்குன்னா செலவு 100 ரூபாய் ஆகும். அதனால் இன்றைக்கி செலவுகள் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைந்து இன்னைக்கு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கூட்டாளிகள் மூலம் நல்ல ஒரு ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். அவர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி புரிதல் ஏற்படும். பயணங்களால் ஆதாயமும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கை பற்றிய தெளிவும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. மனதிற்கு பிடித்த விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அவர்களால் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும்.
கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. என்ன ஒன்று, பிள்ளைகளால் செலவு ஏற்படும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதிலும் சரி உடலிலும் சரி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற தன்மை. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லோரையும் புரிந்து நடந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியான நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கவலைகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சியோடு இருக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. சமூக பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமான தருணங்கள் இருக்குது. பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். வராத பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஆனால் முக்கிய முடிவு எடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் நிதானம் வேணும். காரணம் என்னென்னா, 7ஆம் வீட்டில் சனி உட்காந்துருக்கு, குரு பார்வை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் எப்பொழுதுமே கன்னிராசிக்கு 7ஆம் இடம் பாதகாதிபதி, நல்லா புரிஞ்சுக்கணும். குரு பாதகாதிபதி. குரு மறைந்தால் கன்னிக்கு ரொம்ப நல்லது, நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ 11ஆம் இடத்துல இருக்குதா, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அதிகபட்சம் வரவு இருக்குமானா இருக்காது. எல்லாரும் நினைப்பாங்க 11 குரு வந்தோடனே கோடி கோடியாக கொட்டணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஓரளவுக்கு தான் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். ஒரு நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை வையுங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு நம்பிக்கை வைத்தால் நன்மையாக இருக்க. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நிறைய பேர் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்கெல்லாம் அது வேணான்னு சொல்லிட்டு ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். இன்னைக்கு சந்தோஷம், அதே மாதிரி ஏற்றம், நல்ல பணவரவு, உடன் பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற நாளாக இருக்கு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். அதே சமயத்தில் இன்றைக்கு நீங்கள் ஏதாவது பிரார்த்தனை வச்சிருந்தால், சுவாமிக்கு ஏதாவது பிரார்த்தனை, அம்மனுக்கோ இல்லை உங்களுடைய குலதெய்வத்துக்கோ ஒரு பிரார்த்தனை வச்சிருந்தா அது இன்னைக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு இது இருக்கு. அதே மாதிரி தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். புதிய முயற்சிகளில் நுட்பங்களை பயன்படுத்தி சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மூலம் ஒரு நல்ல ஒரு மாற்றமான சூழல்லாம் அமைகின்ற ஒரு தன்மை. சகோதர வழியில் இருந்து வந்த சில பிணக்குகள்லாம் விலகுகின்ற ஒரு வாய்ப்பையும் இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தொழில் வியாபாரம் இதிலெல்லாம் ஒரு மாற்றமான ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு ஏற்படுத்தும். குடும்பத்திலும் சில மாற்றமான சூழ்நிலை ஏற்படுத்தும் கணவன் மனைவியிடத்தில். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு செயல்பாடில் ஒரு விதமான மந்த தன்மை இன்னைக்கு ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேலையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்தில் வீடு மனை சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு ஒரு லாபகரமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானம் இடத்துல குரு பார்க்கறதுனால நீங்கள் எந்த விஷயத்துக்கு முயற்சி எடுத்தாலும் அதுக்கு உண்டான நன்மை கிடைக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும். அதே மாதிரி செயல்பாடுகள்
வியாபார ரீதியான செயல்பாடுகளில் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்தணும் மாணவர்கள். நண்பர்களோட சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையக்கூடிய நாளாக இருக்கு, கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் சோர்வு, இன்னைக்கு உடல்ல ஒரு விதமான ஒரு சோர்வு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சுறுசுறுப்பாக இருங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களுக்கு போகாதீங்க. இப்போது நண்பர்களோடு பேசுகிறீங்க, குடும்பத்தில் பேசுகிறீங்க, நீங்கள் விளையாட்டாக பேசினா கூட அது வினையாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்றைக்கி. அதனால் கவனமாக இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் இன்னைக்கு விலகும். மனதில் நினைத்த காரியங்கள் அத்தனையும் இன்னைக்கு ஈடேறக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கு. முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்க. அந்த முயற்சியை இன்னைக்கு எடுங்க எல்லா விஷயத்துக்குமே. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு குருபாகம் உங்க ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலும் 4ஆம் வீட்டை பார்க்கிறார், 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ நீங்க எந்த விஷயத்துக்கு முயற்சி எடுத்தாலும், திருமணமாகட்டும், வேலையாகட்டும், அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் ஆகட்டும், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு முயற்சி எடுத்து இன்னைக்கு செய்யும்போது அது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை ஏற்படுத்தும், வெற்றியும் கொடுக்கும். அதே சமயத்தில் தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். இந்த நண்பர்களோட வெளியில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டியில் பயணம் பண்ணும்போது சில பேர் கார் எடுத்துக்கிட்டு நண்பர்களோட போவாங்க. அவங்களாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தால் நல்லா இருக்கும். அதே மாதிரி வீட்டில் உள்ளவர்களின் தேவைகளை அறிந்து இன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. நீண்ட நாளாக இருந்து வந்த மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் எதிர்ப்புகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற தன்மை. பூராடும் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். பழைய நிகழ்வுகளால் ஒரு மகிழ்ச்சியான சூழல்கள்லாம் அமையும். அதே மாதிரி உங்களுடைய செயல்களில் இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கணவன் மனைவிடைய ஒற்றுமை ஓங்கும். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வீடு மனை வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் இப்போ முயற்சி பண்ணால் வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. அதே மாதிரி ஒரு வேலையில் நெருக்கடி இருந்ததெல்லாம் அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. இப்போ ஒரு நகையோ ஏதோ அடமானத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பொருள்களை மீட்கணுன்ற எண்ணங்கள் இப்போ அதிகரிக்கின்ற தன்மை இருக்குது. உறவுகள் வழியில் ஒத்துழைப்பெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். ஊழியர்களோடு ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்குது. குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால திடீர் வரவுகள் ஏற்படும். அதே மாதிரி 3ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால எதிர்பார்க்கின்ற ஒரு முயற்சி எடுக்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு நடக்கக்கூடிய தன்மைகள் இன்னைக்கு ஏற்படுகின்ற வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் இன்னைக்கு விலகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதாவது சேமிப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு சமூக பணிகளில் மேன்மை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு.
சிறு சிறு குழப்பம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வாக்கு கொடுக்கும்போது நிதானித்து வாக்கு கொடுங்க. பண விஷயமாகட்டும், வேலை விஷயமாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருக்கட்டும், கொஞ்சம் அதில் நிதானித்து கொடுங்க. பழைய பிரச்சனைகள் பற்றிய சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். உடல் தோற்றத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகளால் செலவினங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி அலுவலகத்தில் வேலையில் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சூழல்லாம் உண்டாகும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடமேற்கு திசையின் 3ஆம் நட்ச நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு மேம்படக்கூடிய நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்கள் தாய்மாமன் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து புரிதலோடு இருந்தால் நன்மையாக இருக்கும். அதே மாதிரி இந்த பள்ளி சார்ந்த, வணிகம் சார்ந்த, கணிதம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் நிதானமாக இன்றைக்கி பண்ணுங்கள். உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்லுங்க. எதிர்பார்த்த உதவிகள்லாம் தாமதமாக தான் கிடைக்கும். அதே மாதிரி மற்றவர்களுக்கு கருத்து சொல்கிறதை இன்னைக்கு தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். அடுத்த மொழி பேசும் மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள். வியாபார போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன், நெருக்கமானவர்கள் வழியில் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை 6ஆம் நட்ச நிறம் சந்தன வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நன்மையை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் குடும்பமாகட்டும், தொழிலாடு, சில பேர் ஞாயிற்றுக்கிழமையில தான் வியாபாரமே நிறைய பண்ணுவாங்க. சில பேர் வியாபாரம் பண்ணுறவங்களாம், அவங்களாம் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து சென்றால் மிக மிக நன்மையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.